வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சென்னை யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்றேன், நல்லா இருக்கு. ஸோ வெரி குட் ஈவினிங். ஐம் வெரி ஹாப்பி. தண்டேல் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். டைரக்டர் இங்கே இல்லை, கரெக்டாக சந்திரமோடி சார் இங்கே சந்தோஷம் போயிருக்காரு சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க். இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுனது வந்து இது சந்து அப்படியா பாத்தீங்களா? ஒரு மனுஷன் அவனை வந்து எவ்வளவு விதமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி ஒரு மனுஷன் இருக்கிற பகுதியில் அவங்க நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. Anyway, Chandu sir has been working very hard for this film, so I think it's some work. நாங்களும் அப்படி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்சிங் சுத்திட்டு இருக்கோம், நடுவில் வந்தோம். பட் anyways, ஃபர்ஸ்ட் வந்து தண்டேல் படத்தை பத்தி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது வந்து நம்ம சரி பன்னு வாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் really thoroughly enjoyed making and working on this film. ஸோ ஐ திங்க் உங்க எல்லாரும் கூட இது அவ்வளோ பிடிக்க நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடல் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடும். கடல்ல பேஸ் பண்ண ஸ்டோரி எது இருந்தாலும் அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் வில் பிகம் ஒன் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ் விச் வில் பி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் டு அல்லர் அங்கிள். அங்கிள் யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் a great support and his family too, of course. எனக்கு சின்ன பையன்ல இருந்து அவருக்கு தெரியும். அந்த மாதிரி he's always a music lover and a talent lover. So thanks for producing this film, uncle. It's a great movie to be on board. And Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து நாய் சைத்தன்யாவை வந்து இதில் பார்த்தப்போ ஈவன் அந்த போஸ்டர் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர த்ரில் ஆகிட்டேன். ஐ மீன் the way he built his body and the way he was looking, இது நம்ம தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ he really worked hard for this and it's showing in the film, Chai, and you have done a great job. ஸோ நீங்களும் கண்டிப்பாக கைத்தட்டி ரசிக்க போறீங்க. அண்ட் சாய் பல்லவி, அவன் சாய் பல்லவி பற்றி பேசுவோம், அவங்க பேர் சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் எதுவும் பேச தேவையில்லை நினைக்கிறேன். ஜெனரலாக எல்லாரும் சொல்லிட்டாங்க. மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேனு சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்றது? பட் எனிவே சாய் பல்லவி, you have done a fantabulous job as always, and I'm also one of your biggest fans, and especially I'm a fan of her dance. and நிறைய வாட்டி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலேயும் எல்லா பாட்டிலும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையான்னு தேடிட்டே இருப்பேன். அதில் நல்ல அந்த ஸ்டோரி வந்து வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ள என்ன வேணுமோ அதை வச்சு இருந்து அதுலயும் ரொம்ப அழகா சாய் பல்லவியோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. ஸோ the visuals are so good and the story is so touching, and I think you will all have a great time watching this film. And I would like to thank another dear brother Karthi sir for being kind enough to attend this function and cheering for us. Thank you sir, we are always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir Karthik Suresh sir, thanks to you. And sir, நீங்க வந்து கலக்கிட்டீங்க. அவருக்கு வந்து வெளியில பயங்கரப்போம் சொன்னீங்களே கருணாகரன் சாருக்கு. நாங்களும் வந்து த்ரில்லாயிட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது இந்த படத்துல. உங்க கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. The way the character starts and the way it winds up, it's beautifully knitted into the story, and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You did a great job, sir. Thank you so much. And Vivek sir, ஒரு மில்லியன் எல்லாரும் ஒரு சோட கைத்தட்டுங்க. ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்ட் எப்பயுமே அவங்களை வேல்யூ கொடுப்பேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரைட்டர்ஸ், எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்னதான் பாடல் அழகா டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான், சாய் பல்லவி இல்லை. நான் சொல்றது பாட்டோட பல்லவி. பல்லவி தான், அந்த பல்லவி தான் வந்து அந்த பாட்டு என்னன்னு சொல்லும். அது வரைக்கும் அது தனனா டிடின்னு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குற ஒவ்வொரு லிரிசிஸ்டுக்கும் நம்ம கை தட்டியே ஆகணும். மறுபடியும் தட்டலாம். ஸோ அந்த மாதிரி என் கூட எப்பயுமே ஒரு ஃபேமிலியா, ஒரு பிரதரா, ஒரு நாலேஜ் உள்ள, ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள ஒரு சிங்கிள் குருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன்.
ஸோ நிறைய தமிழ் பற்றி லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேகா சருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே. அண்ட் இந்த பாட்டு மட்டும் இல்லை, புஷ்பா 2 அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ரான் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல் தண்டையல் பாட்டு வந்து அப்படியே எந்த டியூன் எடுத்தாலும் எந்த பாஷையில் போனால் அந்த பாஷையில் இருக்கிற மாதிரி நான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உதவியான விவேகா சருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. And once again, thanks to all the chief guests, and thank you to all. Please watch the movie on 7th Feb, and I hope you all love it. Thank you guys. Thank you.